அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வண்டி வாகன செல்லக்குள்ளாம் விபத்து, பஸ்ஸில் செல்ல ட்ரெயினில் செல்லக்குள்ள விபத்து ஏற்பட்டு மரணங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எந்த இடத்தில் வந்தால் அதுபோல் பாதிப்புகள் வரும் என்று தெரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அது மார்க்கத்தையும் கொடுக்கும், கண்டத்தையும் கொடுக்கும். அதனால் இது ஒரு ஜாதகரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது காலங்காலமாக விபத்துகள் சம்மந்தப்பட்ட விதி, ஜோதிட சாஸ்திரங்கள் கூறக்கூடிய விதி, முன்னோர்கள் பயன்படுத்திய விதி. நீங்கள் இப்போ நான் சொல்கிற கற்றுக்கொண்டு பயன்படுங்க. இப்போ நீங்கள் பிறந்த ஜாதக கட்டத்தில் தான் ஒன்றையும் பார்க்கணும். இப்போ நீங்கள் பிறந்த ஜாதக கட்டத்தில் குருக்கு கோச்சார குரு 3ல் வரும்போது, கோச்சாரனா இன்றைய கட்டத்தில் நீங்கள் பிறந்த ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து 3ல் கோச்சார குரு வரும்போது மார்க்கத்தை ஏற்படுத்தும், இல்லை கண்டத்தை ஏற்படுத்தும். அப்படியே ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. அதே போல் ஜனன செவ்வாய்க்கு, அதாவது நீங்கள் பிறந்த செவ்வாய்க்கு 7ல் கோச்சார செவ்வாய் வரும்போது கண்டங்கள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும். அதே போல் நீங்கள் பிறந்த சனிக்கு, அந்த ஜனன சனிக்கு 1ல் கோச்சார சனி வரும்போது பாதிப்புகள் ஏற்படும். ஜனன ராகுக்கு 9ல் கோச்சார ராகு வரும்போது விபத்துகள் ஏற்படும். ஜனன சந்திரனுக்கு 8ல் கோச்சார சந்திரன் வரும்போது மார்க்கத்தை கொடுக்கும். ஜனன சூரியனுக்கு 12ல் கோச்சார சூரியன் வரும்போது மார்க்கத்தை கொடுக்கும். ஜனன புதனுக்கு 4ல் கோச்சார புதன் வரும்போது விபத்துகள் ஏற்படும். ஜனன சுக்கிரனுக்கு 6ல் கோச்சார சுக்கிரன் வரும்போது விபத்துகள் ஏற்படும். ஜனன கேதுக்கு 2ல் கோச்சார கேது வரும்போது விபத்துகள் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் கோச்சாரனா இப்போ இருக்க கிரக நிலை, அது அடிப்படையில் இந்தந்த கட்டத்தில் வரக்குள்ள அந்தந்த ஜாதகருக்கு விபத்துக்களை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இது போல காலகட்டத்தில் மிகவும் விழிப்போடு இருக்கணும். எல்லாருக்குமே அதாவது எல்லா கிரகங்களும் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு இருந்தும் தொலைதூர பயணத்தில் தவிர்த்தும் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.